இது மகிமை நேரம். இரட்சகராய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நற்செய்தி பணியை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நற்செய்தியை கேட்ட பேதுரு நற்செய்தி பணியில் பயன்படுத்தப்பட்டார். பேதுருவுக்கு யார் மூலமாக நற்செய்தி வந்தது என்று நம்ம தியானிக்க இருக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்தை நம்ம எடுத்து வைத்துக் கொள்வோம். அதுல 40வது வசனத்துல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா தெரியும் என்ன, இதுல யாரு இருக்கிற அப்படின்னா அந்த சீமோன் பேதுருவின் சகோதரன் அந்திரேயா. இந்த அந்திரேயா யார் அப்படின்னா யோவானுக்கு பின் சென்ற இருவரில் ஒருவர் தான் இந்த அந்திரேயா. இந்த அந்திரேயா மேசியாவை பார்க்கிறார். சரியா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்தான் மேசியா அப்படின்னு சொல்லிட்டு அறிந்து கொள்கிறார். அவர் அறிந்த மாத்திரத்திலேயே தன்னுடைய சகோதரனாகிய பாருங்க, அந்த 49வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். பாருங்க, முதலாவது தான் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு நற்செய்தியை அறிவிக்கிறார் இந்த அந்திரேயா. சரியா, நம்ம மேசியாவை கண்டோம், ஓகே அதோட விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதையுமே குவிட் பண்ணலன்னு அவர் அடுத்த ஸ்டெப் மூவ் பண்றாரு. அவர் மேசியாவை கண்ட மாத்திரத்திலேயே வீட்டுல தன்னுடைய சகோதரனிடத்துல போய் சொல்றாருன்னு, இன்னைக்கு நான் மேசியாவை கண்டேன். நீங்க சொல்றீங்களா, ஆண்டவர் ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாக உங்களிடம் பேசும் பொழுது உங்க குடும்பத்தாரிடம் நீங்க சொல்றீங்களா, ஆண்டவர் இன்னைக்கு இந்த வார்த்தையின் மூலமாக என்னோடு பேசினார், இந்த விஷயத்துல நான் ஆண்டவரை கண்டேன், இந்த விஷயத்துல ஆண்டவர் எனக்கு நன்மையானவைகளை தந்தார், இந்த பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் என்னை மீட்டு எனக்கு ஜெயத்தை தந்தார்னு சொல்லிட்டு உங்க குடும்ப உறுப்பினர்களோடு நீங்க ஷேர் பண்றீங்களா? நம்ம எத்தனையோ வேலைகள்ல வீணான காரியங்களை பேசிக்கொண்டு அழைப்பிக் கொண்டு இருக்கிறவர்களாக நம்ம இருக்கிறோம்னு. இந்த அந்திரேயாவை பாருங்க, தன்னுடைய மேசியாவை கண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீமோன் இடத்துல சொல்றாங்க. சீமோன் யாருன்னா சீமோன் பேதுருவை தான், இல்ல சீமோன் சொல்லப்பட்டிருக்கு. சரியா, இப்போ ரட்சிப்புக்கு ஏதுவாக இதுல வழி நடத்தப்படுதுன்னு. இப்போ மேசியாவை கண்டோன்னு சொல்லி சொன்னதுனால ஆண்டவரை பத்தி இவர் அறிந்திருக்கிறார். யாரு? சீமோன். இந்த மத்தேயு 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல இவ்வாறாக எழுதப்பட்டிருக்கு, மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரராகிய பேதுரு என்னப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். பாருங்க, எப்போதோ அந்த அந்திரேயா தன் சகோதரருக்கு வித்திட்டது மனதிலேயே இருந்திருக்குன்னு. அதனாலதான் ஆண்டவர் அழைத்தவுடன் அவர்கள் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவருக்கு பின் செல்கிறவர்களாக அந்த வேலைகளிலே இருந்தார். சரியா, லூக்கா 11வது அதிகாரம் 23வது வசனத்துல இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கு, என்னோடு இராதவன் எனக்கு விரோதியா இருக்கிறான், நான் என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான் சொல்லப்பட்டிருக்கேன். இந்த அந்திரேயா ஆண்டவரோடு இருந்தபடியினால்தான் அவர் சிதறடிக்கிறவராக இல்ல, ஆண்டவருக்காக ஆத்துமாக்களை கூட்டி சேர்க்கிறவராக இருந்தாருன்னு. இந்த சீமோன் பேதுரு ஆண்டவர் பக்கமாக திரும்புவதற்கு முதல் ஸ்டெப் வித்திட்டது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய சகோதரனாகிய இந்த அந்திரேயா தான். அடுத்து அந்த அதிகாரத்திலே நீங்க பார்த்தீங்க அப்படின்னா பிலிப்பு. சரியா, இந்த பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு பார்த்துட்டு சொல்றாரு, எழுதி இருக்கு, நியாய பிரமாணத்தில் எழுதி இருக்கிறவரை நான் கண்டேன். பாருங்க, நம்ம ஆண்டவரை அனுதினம் தரிசித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அனுதினமும் வசனத்தின் மூலமாக நம்மோடு உரையாடி கொண்டிருக்கிறார். நிறைய நன்மையான ஈவுகளை நாம் அனுதினமும் பெற்று கொண்டிருக்கிறோம். இப்படி வாழ்க்கையில அநேக நன்மைகளை, ஜெயத்தை, பலத்தை, சுகத்தை பெற்று கொண்டிருக்கிற நாம்
நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு, நம்மளுடைய குடும்பத்தாருக்கு, நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு நம்ம நற்செய்தியாக சுவிசேஷமாக நம்ம சொல்ல வேண்டும். நான் இயேசுவை கண்டேன், அவர் எனக்கு நன்மையானவைகளை செய்தார், வார்த்தையின் மூலமாக அவர் என்னோடு பேசினார், எழுதியிருக்கிறபடி நான் அவரை கண்டேன், நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறவரை நான் கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் சொல்ல வேண்டும். புரியாதவர்களின் மத்தியில நாம் ஆண்டவரை பற்றி நாம் சொல்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த நற்செய்தி பணியானது ஒரு சங்கிலி தொடர் போல வளர்ந்து கொண்டே வருகிறதுன்னு இந்த அந்திரேயா பேதுருட்ட சொன்னாங்க. இந்த பேதுரு ஆண்டவரை பற்றி அநேக மக்களுக்கு சொல்லி அநேகரை ஆண்டவருக்கு நேராக வழி நடத்துகிறவராக இருந்தார். பிரியமானவர்களே, இப்போ இந்த பீரியட்ல எத்தனையோ தேவ மனிதர்கள் இருக்காங்கன்னு, ஆனா அவர்களுக்கு வித்திட்டது ஏதோ ஒரு நற்செய்தியா இருக்கும், ஒரு சுவிசேஷமா இருக்கும்னு. யாரோ ஒருவர் ஆண்டவரை பற்றி கூறின வார்த்தை அவர்கள் மனதிலே இருந்துதான் அவர்கள் ஆண்டவரை இறுக பற்றி கொண்டு ஆண்டவருக்குள் அவர்கள் நிலைத்திருக்கிறவர்களாக இருப்பார்கள். பிரியமானவர்களே, அறியாமையில் இருக்கிற, ஆண்டவரை பற்றி தெரியாமல் இருக்கிறவர்களுக்கு நாம் ஆண்டவரை பற்றி பிரசங்கிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். எப்படி இந்த சீமோனுக்கு மேசியானா யாரு, இயேசு கிறிஸ்து யாருன்னே தெரிஞ்சிடலன்னு, அப்படி அறியாமையில் இருந்த அந்த சீமோனுக்கு இந்த அந்திரேயா நான் மேசியாவை கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகா ஒரு நற்செய்தி சொல்றாருன்னு. அந்த நற்செய்தியின் மூலமாக அந்த பேதுரு தொடப்பட்டு ஆண்டவர் அழைக்கும் பொழுது அவர் பின்னே செல்கிறார். அப்புறம் அந்த பேதுரு பல சுவிசேஷ பணிகளில ஈடுபட்டு அநேக ஆத்துமாக்களை ஆண்டவருக்கென்று ஆதாயப்படுத்தி கொண்டார். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷம் அறிவியுங்கள். ரட்சிக்கப்பட்ட நம்ம எல்லாருமே அறியாமையில இருக்கிற ஜனங்களுக்கு நாம் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது, தெரிவிக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. ஆத்துமாக்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக வழி நடத்தும்படி மாற ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். நீங்கள் மனப்பூர்வமாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அறியாமையில் இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்ம என்ன சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா நம்ம யோசிக்க வேண்டாம். அன்னன்னைக்கு ஆண்டவர் நம்மளோடு பேசுவார்ல, ஏதோ ஒரு வசனத்தின் மூலமாக நம்மள பேசுவாரு, ஏதோ ஒரு பிரச்சனையில இருந்து நம்மளை விலக்கி காப்பாத்திருப்பாரு. அதை ஒரு சாட்சியாக நம்ம சொல்லும் பொழுது அது அவர்கள் மனதிலே ஒரு வித்து போல விழுகிறது. அதை ஆண்டவர் அப்புறம் அவங்களை அழைக்கும் பொழுது அவர்கள் எழும்பி பிரகாசிக்கிறவர்களாக மாறுவார்கள். நீங்க ஆண்டவருக்கென்று அர்ப்பணிக்கும் பொழுது அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஏசப்பா, அந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. அன்று அந்திரேயா சொன்ன அந்த சுவிசேஷம் பேதுரு மனதில் வித்திட்டு பேதுவை நீங்க அழைக்கும் பொழுது அவர் சுவிசேஷ பணிக்கென்று தன்னை அர்ப்பணித்தாரே சுவாமி. நன்றி ஏசப்பா. அறியாமை இருளில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் நாங்கள் உம்மை பற்றி சொல்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமக்கென்று சுவிசேஷகனாகவும் சுவிசேஷகியாகவும் நீங்க மாற்றுகிறபடியால் உமக்கு நன்றி. ஆமேன்.